பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் பங்குனி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பலன்கள் பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னாக்க கிரக பயிற்சிகள், மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது, பங்குனி பிறக்குது. அதுக்கு ஆங்கில தேதி, சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 15/3/2025 முதல் 13/4/2025 வரை இந்த பங்குனி மாதம் சற்றேறக்குறைய 30 நாள் இருக்குது. இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? இப்போ பங்குனி பிறந்த விட்டு 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை. அது என்ன சாமி, அமாவாசை தான் மாதம் வருது இல்லை, அது என்ன புதுசாக சிறப்பு? இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர், ரொம்ப சிறப்பான அமாவாசை. இதுக்கு அடுத்தது 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள், தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை. எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/4/2025 பங்குனி உத்திரம். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/4/2025 பௌர்ணமி தினம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/4. அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது. ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 6/4/2025 அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, இந்த ராமஜன்ம நவமி. இத்தனை மற்ற விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும், 3வது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி, காலபுருஷத்தின்படி 12ஆம் ராசியான மீனராசி. அதில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது, வக்ரம் நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்கின்றத விரிவாக பார்ப்போமா? இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தலையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கார். 11ஆம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த லேபர் லாஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது. கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும். இருந்தாலும் தங்கத்தின் விலை
அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு. இது வந்து 70,000 வரலும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த 5,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. நம்மளுக்கு வந்து இறக்குமதியெல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும். படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில். அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும். இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏழை விவசாயிகள், விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய பொருட்கள், விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். குருவோடைய பார்வையும் இருக்குது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள், வச்சது அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம்னாக்க 3க்கும் 5க்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கிறது உறுதி ஆகிடுச்சு, இறுதி ஆகிடுச்சு. அப்போ நம்ம செய்கின்ற முயற்சிகள் வெற்றி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல தொடக்கம் இந்த பங்குனி மாதம். நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்துக்குள்ளார சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் வலுப்பட்டுருச்சு. 5ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அடுத்தது 3ஆம் இடம் அப்படின்றது ஆணுக்கு வீரியஸ்தானம். 4ஆம் இடம்ன்றது பெண்ணுக்கு கர்ப்பதாங்கஸ்தானம். அப்போ எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியத்திற்கு ஏங்கிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதோட பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பலன்களை அறுவடை பண்ணக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம். போட்ட எஃபெக்ட்டுக்கு உண்டான பலன்கள் நமக்கு என்ன வேணும்? 2, 1 பணவரவு, 2 பதவி உயர்வு. இது 2மே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பார்ட்னர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், மகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்ட்னர் தொழிலில் ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இருக்காங்க. சுக்கிரனும் புதனும் நீச்சபங்கம் அடைஞ்சதுனால நீச்சபங்க ராஜயோகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்க போகுது. அப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட ராசி பலன் சொல்லும்போது, மாத பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், புதனை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களும் புதன் வக்ரமாகி திருப்பி வராரு, செவ்வாய் வந்து நீச்சமடைஞ்சிட்டு திருப்பி போகிறாரு. இந்த 2 கிரகங்களும் என்னென்ன நற்பலன்களை தரும் அப்படின்றத நம்மளுடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசி அப்படின்னு சொல்லும்போதே உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் கூடிய ராசி, 9 பாதங்கள் இருக்கக்கூடிய ராசி. ராசிநாதன் ஐயா சொன்ன மாதிரி சனி 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். இருந்தாலும் பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக குரு வக்கரத்தில் இருந்தார் 5ஆம் இடத்துல. அதனால்
உடல் நலத்திலையும் சரி, எடுத்த காரியங்கள்லையும் சரி, பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, தடங்கள் அதிகமாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக அவருடைய இடத்திலே நிற்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும், 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால புத்திர ஸ்தானத்தில் போய் புத்திர காரகனே உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது அவருடைய ராசிக்கு 6, 9 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் நீச்சமாகி 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க, எழுத்து பணி, கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மைனிங், அதை தவிர கருப்பு இது மண், எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர எள்ளு, இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர துப்புரவு தொழிலாளர்களின் மேலாளர்கள், அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா கேமராமேன், லைட் பாய்ஸு, இது கலைத்துறையில் கேமராமேன், லைட் பாய்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்கள் இந்த பணம் நுங்கு விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, பனை மரம் சார்ந்த விஷயங்கள் விற்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா பனை மரம்ன்றது சனியினுடைய ஒரு இதுவாக சொல்லக்கூடியது. அதனால் மரம், பழம், இது நுங்கு, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி, 5, 10க்கு உண்டான யோகாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய முயற்சி தொழிலில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொண்டு குவிக்கும், நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் இந்த இதில் இந்த கோர்ட்டு, ஜட்ஜு, வக்கீல், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சில் உள்கருத்துக்களை அதிகமாக பேசி அந்த கருத்துக்களின் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம். அதாவது அனாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிறத ரொம்ப நோண்டி பார்த்து அதில் இருக்கிறதனுடைய ஆழத்தை கவனித்து தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா புதன் வேற 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழிலில் பெரிய ஏற்றம், சொந்த தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதோட பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவர் வெளிநாட்டுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குருவும் பார்த்துடுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட 7/4/2025 வரலும் இருக்கார். அதாவது இந்த முக்காவாசி 22, 23 நாள் பங்குனி மாதத்தில் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி இருந்தாலும் சூடு சம்பந்தமான உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதான முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம்.
எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சந்திராஷ்டமம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது, இதனுடைய எளிய பரிகாரம் என்ன? அதை தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் ஒருவேளை சரியில்லை என்றால் அவர்கள் இந்த கோச்சாரத்தினுடைய நற்பலன்களை அடையணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் என்ன ஒரு ஏற்றத்தை அவர்கள் கிடைக்க முடியும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயாவே சொன்னாங்க, சந்திராஷ்டமங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகளை எதுவும் செய்யக்கூடாது, புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் எந்த பிரயாணமும் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதனால் பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதனுடைய இது தெரியாது, அதனால் பின்னாடி சிரமங்கள் வரும். அந்த பின்னாடி சிரமங்களை வர்றதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வரக்கூடிய இதில் எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது 8/4/2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு 11 மணி 12 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குது. 9ஆம் தேதி 9/4/2025 புதன்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது. 10/4/2025 வியாழக்கிழமை இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்களில் புதிய முயற்சிகளும் பயணங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை கண்டிப்பாக செய்தீங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள்லாம் இப்போவே நீங்கிடும். பின்னாடி தொல்லையே இல்லாமல் போயிடும். இப்போ பின்னாடி தொல்லைகளை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வேண்டாம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. அதே போல் உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு சனினாலெல்லாம் பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அது பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால சிறப்பு தான். இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடணும்னு சொல்லுவோம். அந்த சாதாரணமாக வழிபடுறதை விட அவருக்கு அரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணி சில மற்ற அபிஷேகங்களும் பண்ணுவாங்க. அதோட வெறும் அரிசி மாவு மாத்திரம் பண்ண மாட்டாங்க. அது சொன்னீங்கன்னா அது கோயிலில் பண்ணிடுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகிடும். தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதனால் உங்களுக்கு தீராத கடன், அதாவது தீரா கடன் இருந்தால் கூட அந்த கடன்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதனால் தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன்லாம் நீங்கி நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் 7 சனியினுடைய கடைசி ஒரு இதில் இருக்கிறதுனாலையும் இவ்வளோ நாள் ஏற்பட்ட கடனால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. இப்போது குருவும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் குருவுக்கு நிச்சயமாக தட்சிணாமூர்த்திக்கு அரிசி மாவில் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கடன் சுமைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி, அதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 5-10 அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனால தொழிலில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்போ ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமாக 2வது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எல்லா விதமான ஏற்றமும் சிகரத்தில் அமரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.